الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழ்ந்த நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கை பல படித்தரங்களையும் பல கட்டங்களையும் கொண்டது. மனிதனுடைய வாழ்க்கையிலுள் குழந்தை பருவம் என்றும் இளமை பருவம் என்றும் அதனைத் தொடர்ந்து முதுமை பருவம் என்றும் பல பருவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. முதுமை பருவம் என்பது அது ஒரு பலகீனம் அல்ல. முதுமை என்பது அது ஒரு பலகீனம் அல்ல. மாறாக நன்மைகள் அதிகமாக இந்த உலகத்தில் செய்து மறுமையினுடைய வெற்றிக்காக பாடுபடுவதற்குரிய ஒரு நீட்டிக்கப்பட்ட ஒரு பருவம், ஒரு வாய்ப்பு என்று நாம் கருதலாம். மனிதனுடைய வாழ்க்கை என்பது மிகவும் தற்காலிகமானது. எல்லோருக்கும் ஒரு நாள் இறப்பு என்பது, மரணம் என்பது உண்டு. இன்றைக்கு நாம் விதைக்கக்கூடிய விதைகள் தான் நாளை நம்முடைய மரணத்திற்கு பிறகுள்ள நிரந்தரமான வாழ்க்கைக்கு அறுவடை செய்வதற்குரிய வாய்ப்புகள். அதன் அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையை திருக்குர்ஆன் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்றால், சூரா ஹஷ்ரிலே 18வது வசனத்தில் நான் ஓதி அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும். வல்தன்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மரணத்திற்கு பிறகுடைய வாழ்க்கைக்காக எதை சேமித்து வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ளட்டும். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு நீங்கள் செய்பவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கு அறிகின்றான் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு இந்த வசனத்தை, உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கிறது. முதியவர்கள் இந்த உலகத்திலும் சரி, தேசத்திற்கும் சரி, சமுதாயத்திற்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி மிக முக்கியமான தூண்கள். 2023 தேசிய முதியோர் கொள்கையின்படி 60 வயது அடைந்தவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முதியவர்கள் என்று பிரகடனப்படுத்துகிறது இந்த நாடு. இவர்கள்தான் குடும்பத்தை உருவாக்குகிறவர்கள், குடும்பத்தை கட்டுக்கோப்பாக பராமரிக்கக்கூடியவர்கள், கல்வியாளர்களையும் சமுதாயத்திலே ஒரு சமூகத்திற்கும் பங்களிக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள். ஏனென்றால் இவர்களுடைய அனுபவங்களும் சரி, இவர்களுடைய தியாகங்களும் சரி, அவர்கள் பெற்றிருந்த அந்த ஞானமும் சரி விலை மதிப்பற்றவை. அவர்களை பார்த்தால் சுருங்கிய முகத்தோடும் நடுங்கிய உடலோடும் சுருங்கிய தோள்களோடும் காணப்படலாம். ஆனால் அவர்களுடைய அந்த சுருங்கிய தோளுக்கும்
நடுங்கிய குரலுக்கும் உடலுக்கும் பின்னால் அவர்கள் பட்ட அந்த அனுபவங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பெற்ற பாடங்களும் அவர்களுடைய சகிப்புத்தன்மையும் மரியாதையும் நன்றியுணர்வும் இது பற்றிய பல கதைகள் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றது. அருமையானவர்களே, பெற்றோர்களை குறித்தும் பெரியவர்களை குறித்தும் இஸ்லாம் எப்படி போற்றுகிறது பாருங்கள். பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிப்பது அல்லாஹ்வை மதிப்பது போன்று, அல்லாஹ்வினுடைய கட்டளைகள் அது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரா அல் இஸ்ராவிலே 23, 24வது வசனத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் 3 விஷயங்களை பிரதானமாக இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். ஒன்று, அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். பெற்றோரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். பெற்றோரை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். குறிப்பாக அவர்களுடைய முதுமை காலங்களில், அவர்களுடைய பலம், உடல் பலம் குன்று இருக்கக்கூடிய முதுமை காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அவர்களை குறித்து சீ என்ற வார்த்தை கூட, அவர்களை எரிச்சலூட்டக்கூடிய வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மூன்றாவதாக என்ன சொல்லுகிறான் என்றால், அவர்களிடத்தில் மென்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் பி கைண்ட் டுவர்ட்ஸ் யுவர் பேரண்ட்ஸ். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அந்த துஆவையும் நமக்கு கற்றுத் தருகிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. எங்கள் இறைவா, எங்களை இளமை காலத்தில் எப்படி அவர்கள் கருணையோடு பராமரித்தார்களோ அதுபோன்று அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்கின்ற அழகான துஆவை நம்முடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை நாம் மறக்காமல் கேட்க வேண்டும். பிள்ளைகளுடைய துஆ பெற்றோர்களுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய தஃப்சீர்கள் இந்த வசனத்திற்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், பெற்றவர்களை மதிப்பது என்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பது மிக மகத்தானது. அவர்களை காயப்படுத்தக்கூடிய ஒருவன், அவர்களை காயப்படுத்துவது என்பது ஹராம், தடுக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறார்கள். ஆக அருமையானவர்களே, முதியவர்கள் மீதான பொறுப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. முதலிலே முதியவர்களை குடும்பம் பராமரிக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை மரியாதை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உடல் தேவைகள், உணர்வு தேவைகள், அவர்களுக்கு தேவையான அளவு ஆன்மீக தேவைகள் என்று அவர்களுக்குண்டான உரிமைகளையும் முன்னுரிமைகளையும் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களும் இதை சிந்திக்க வேண்டும். அவர்களிடத்திலே பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். சில பேர் ஒரே விஷயத்தை பல முறை பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை தொந்தரவாக நினைக்கக்கூடிய பிள்ளைகள் அவ்வாறு நினைக்காமல், அவர்கள் உங்களுடைய சொர்க்கத்திற்கான சாவி என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். எவ்வளவு பெரிய வயதானவர்களாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு இந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். இது குடும்பத்தினுடைய பங்கு. சமுதாயத்திற்குண்டான பொறுப்பு என்ன தெரியுமா? இந்த வயதானவர்களையும் முதியவர்களையும் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மரியாதை செய்யக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அவர்களிடத்தில் பணிந்து சலாம் சொல்வது, அவர்களை முன்னிலைப்படுத்துவது, ஒரு பஸ்லேயோ ஒரு ட்ரெயின்லேயோ போகும்போது கூட அவர்களை அமரச் செய்து நாம் கண்ணியப்படுத்துவது, எங்கு பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு சலாம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவது, இது போன்ற கண்ணியத்தை நீங்கள் சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நாம் எல்லாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூற வேண்டியது நம் அனைவருடைய சமுதாய கடமை என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். அதுபோன்று பள்ளிவாசல்கள் கூட பெரியவர்களுக்குரிய சுமூகமான ஒரு
ஒரு என்வாயன்மெண்டை உருவாக்க வேண்டும். அதாவது சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியாக இந்த பள்ளிவாசல்கள் திகழ வேண்டும். சமூக நல மையமாக பெரியவர்களை மதிக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, பெரியவர்களை மதிப்பது என்பது, மறுபடியும் சொல்லுகின்றேன், அல்லாஹ்வை மதிப்பது போன்று. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பாருங்கள். இன்ன மின் இஜ்லாலில்லாஹி இக்ராம ஸி ஷைபத்தில் முஸ்லிம். நிச்சயமாக பெரியவர்களை மதிப்பது என்பது அல்லாஹ்வை மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு பகுதியாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று நாம் பெரியவர்களை எந்த அளவு நாம் நடத்துகிறோமோ, நம்முடைய பெற்றோர்களை எப்படி நாம் நடத்துகிறோமோ, அதன்படிதான் நாளை நம்முடைய குழந்தைகளும் நம்முடைய பிள்ளைகளும் நம்மை நடத்துவார்கள் என்பதற்குரிய ஒரு உண்மையான தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதியவர்களுக்கு அவர்கள் நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டு, திக்ருகள் செய்து கொண்டு, இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டு, துஆக்கள் தர்மங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை நன்மைகளை தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இளைஞர்களுக்கு பொறுத்தவரை இளைஞர்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும். முதியோர்களுக்காக சேவை செய்து, அதை சேவை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் அது நாளை மறுமைக்கான பாதை, மறுமையினுடைய வெற்றிக்கான பாதை என்பதை, சொர்க்கத்திற்கான சாவி என்பதை புரிந்து நாம் எல்லாம் செயல்பட வேண்டும் என்பதை இங்கு கூறிக்கொண்டு, அல்லாஹ்வுக்காக இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பெரியவர்களுக்காக செய்யக்கூடிய உதவியும், அவர்கள் மீது நாம் காட்டக்கூடிய கருணையும், அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய புன்னகையும் நம்முடைய சொர்க்கத்திற்கான வழி என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் நம்மை பெரியவர்களை மதித்து வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக.